எனது சில சந்தேகங்களுக்கு விடை தேடிக் கொண்டிருந்தேன். எனது ஜனனத்தின் மகத்துவம் என்ன? என் கடமை யாதென அறிய வேண்டும். ஈன்றவர் என்னை ஏற்பாரா? எனக்கு மதிப்பளிப்பாரா? இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் உனது ஏக்கமா? இந்த வினாக்களுக்கு தான் விடை தேடுகிறாயா? உனக்குள் எழ வேண்டிய கேள்வி வேறொன்று உள்ளது. நீ யார் என்ற கேள்வி. அக்கேள்விக்கு நீ விடையறிந்தால் மற்ற சந்தேகங்களுக்கும் தெளிவான விடை கிட்டும். நான் யார் என்ற கேள்வியா? அனைவரும் இறைவனுடைய மறுவடிவமே ஆவார்கள். அதை எவரும் உணர்வதில்லை. சாம்பலில் மறைந்துள்ள தணல் தெரிவதில்லை. அது மட்டுமல்லாது இருளில் மறைந்துள்ள ஒளி தென்படுவதில்லை. தன்னைத்தானே அறியாத ஒரு மனிதன் பிறர் தன்னை அறிய வேண்டுமென மனதில் ஆசை கொள்கிறான். தன்னையும் தனது பலத்தை பற்றியும் அடுத்தவர் புகழ எண்ணுகிறான். ஆனால் மற்றவரும் அறியாமையில் மூழ்கியவர்கள் என்பதை அறியத் தவறுகிறான். தன்னை பற்றியே அறியாத அம்மற்றவர் எவ்வாறு வேறொருவரை பற்றி அறிய இயலும்? என்னை பற்றி நான் அறிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தர்ம வழியினில் நடக்க வேண்டும். அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஆனால் தர்மத்தை நான் எவ்வாறு அறிவேன்? தர்மத்தை நீ அறிவதற்கு முன் தர்மத்தின் அஸ்திவாரத்தை அறிய வேண்டும். தர்மம் 5 அஸ்திவாரங்கள் உடையது. ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம் மற்றும் துணிவு. நீ ஜன்மித்ததன் காரணம் யாதென சற்று முன்னர் நீ வினவினாய். உனது ஜனனமானது இந்த 5 அஸ்திவாரங்களையும் நீ பெறுவதற்கே உருவானது. இறைவன் வாக்கின்படி சந்திர வம்சத்தின் எதிர்காலத்தை நீயே தோற்றுவிப்பாய்.